Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த நாளிலேயும் நீதிமொழிகளின் தியானத்தில் 121வது தியானத்திற்குள் நாம் பிரவேசிக்க கர்த்தர் கொடுத்த அவருடைய அளவற்ற கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Even today I thank God for giving us grace to enter 121st devotion among 180 devotions from Proverbs. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்து தேவன் கற்பிக்கிற அவருடைய பாடங்களுக்காக அவர் நமக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காக நான் தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I also wholeheartedly praise and thank God for being good to us, for teaching us that is good to us, and also rendering new graces every day to us. இம்மட்டும் நம்மை போதித்து வழிநடத்தின தேவன் இந்த நாளும் தம்முடைய நல் வார்த்தையை கொண்டு நம்மை போதித்து நம்மை வழிகாட்டுவாராக. The Lord who has taught us and led us so far will also teach us good things and lead us henceforth. அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். All glory, honor and praise be to him alone. இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படி நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். Even today let us pray to the Lord that the Lord may speak with us. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே உம் அன்பிற்கே, நன்றி இயேசுவே உம் கிருபைக்கே, என் துனியாலும் உம்மை வாழ்த்துவே, உம் நாமம் வாழ்த்துவே, எல்லாம் நீரே என் ஆண்டவா, எல்லாம் நீரே என் ஆண்டவா. Thank you, Jesus, for your love to me. Thank you, Jesus, for your grace so free. I lift my voice to praise your name, praise again and again. You are everything, you are my Lord, for you are everything, you are my Lord. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டு நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். Our loving Heavenly Father, we commit ourselves at your presence and humbly bow before your presence, Lord. இந்த நாளிலே ஆவியானவர் எங்களுக்கு நல்ல போதகராக இறங்கி வந்து எங்களுக்கு உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை போதிக்கும்படி நாங்கள் அழைக்கிறோம். Lord, even today, Lord, we welcome the Lord that you may descend down as a good teacher and teach and behold the wondrous things of your word. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். Lord, you teach us, Lord. ஆவியானவரே, எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். Holy Spirit, open the eyes of our heart. ஆவியானவரே, காரியங்களை விளங்க பண்ணும். Holy Spirit, please explain us the things, Lord. குறித்த நேரத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை நீர் எங்கள் வாயிலே தாரும். Lord, you give us the word that we are supposed to utter and speak at the right time. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பக்தியில் விருத்தி அடைய, ஆவியில் உற்சாகம் அடைய, ஞானத்தில் தேர கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we also pray that the Lord may give us grace that everyone who listen to this word may be edified. They might be, Lord, encouraged in your word, Lord, and receive your grace. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name. நீர் மாத்திரம் வெளிப்படும். You alone be manifested. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லாரையும் இந்த நீதிமொழிகள் தியானத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன். Praise the Lord. I once again welcome you all to this devotion on Proverbs. இத்தனை நாட்கள் நீங்கள் தொடர்ந்து
இந்த பாடங்களில் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நான் கேள்விப்பட்டு ரொம்ப மகிழுகிறேன். When I hear that you are taking part in this continually and you are blessed through this devotion, I am really happy about it. அநேக சகோதரிகள் நீங்கள் இமெயில் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்திருக்கிறீங்க, பாஸ்டர் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, வேலை ஆரம்பிச்சிருச்சு, காலையில் நான் அப்படியே சமைச்சிக்கிட்டே நான் என் மொபைலில் இந்த டிவோஷன் நான் கேட்டுட்டு அப்படியே நான் கிளம்புறேன், எனக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. And many of you have also mailed us and also sent us messages saying that the schools and colleges have opened and you are going for works, and as you do your household works, you play on this video and devotion and you listen to this devotion. நம் நாட்டில் மாத்திரம் இல்லை, வெளிநாட்டிலையும் சில பேர் எனக்கு சொல்கிறீங்க, பாஸ்டர் நான் ட்ராவல் பண்ணும்போது காலையில் வேலைக்கு போகும்போது அந்த 6 to 7 நான் இந்த செய்தி அப்படியே கேட்டுகிட்டே போகிறேன், எனக்கு ஒவ்வொரு நாளுக்கு உடைய ஆலோசனையை கர்த்தர் எனக்கு தருகிறார் என்று நீங்கள் சாட்சி எழுதியிருக்கிறீங்க. And not only in our country but also there are people from other country who say that as you travel for your work you listen to this devotion from 6 a.m. to 7 a.m. and that the Lord is giving good counsel to you at the right time. நீங்கள் காட்டுகிற எல்லா ஒத்துழைப்புக்காக, நீங்கள் எனக்கு கொடுக்கிற உற்சாகத்திற்காக, பகிர்ந்து கொள்கிற சாட்சிகளுக்காக இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. I really thank God for all the support that you are giving and for the encouragement that you are providing and also for supporting in everything. நீங்கள் தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Please do continue to pray for me. கர்த்தர் தாமே இந்த டிவோஷன்ஸ் தொடர்ந்து நடைபெற அவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் இந்த 180 நாட்களும் தரித்திருந்து இந்த வேதத்தை போதிக்க கர்த்தர் அடியனுக்கு கிருபை தரும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள். Kindly pray that the Lord may give me the grace that I may tarry in the presence of God and continue to these devotions until we complete 180 devotions. இன்றைக்கும் நாம் தொடர்ந்து இதை தியானிக்கலாம். Let us also continue to meditate even today. நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வசனங்களை இன்றைக்கு வாசிக்க போகிறோம். We're going to read from Proverbs chapter 5 verses 7 to 14. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். Therefore hear me now, my children, and do not depart from the words of my mouth. Remove your way far from her, and do not go near the door of her house, lest you give your honor to others and your ears to the cruel one, lest aliens be filled with your wealth, and your labors go to the house of a foreigner, and you mourn at last when your flesh and your body are consumed, and say, how I have hated instruction, and my heart despised correction. I have not obeyed the voice of my teachers, nor inclined my ear to those who instructed me. I was on the verge of total ruin in the midst of the assembly and congregation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினால இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து சில நாளாகவே நம்ம தரித்திருந்து நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். By the grace of God, we are remaining in the scripture portion for past few days and meditating from this. நாம் விசேஷமாக நல் உறவுகளை பற்றி நாம் சற்று தியானித்து கொண்டிருக்கிறோம். And especially we are meditating about good relationships. அதாவது உறவுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாதது என்று நாம் படித்தோம். We also learned that relationships are integral in our life. அதே வேளையில உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான இடத்தை பிடிக்கிறது என்று பார்த்தோம். And we also saw relationships are important in our life. உறவுகள் என்பதை அவ்வளவு சாதாரணமாக நீங்க தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் அவைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆதிக்கத்தை, நம்ம வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை, அது ஒரு நிழலை, அது ஒரு பின் விளைவை
விட்டு செல்லக்கூடிய வல்லமை உள்ளது. And you cannot take this relationship so granted, because these relationships have an influence on our life. They leave a shadow, they leave an impact in our life. இந்த உறவுகளை, விசேஷமாக குடும்ப உறவை தேவனே தீர்மானித்தார், தேவனே அதை உருவாக்கினார், தேவன் அதை நியமித்தார். So especially this marriage life or family life, which is being especially created by God, and it is God who designed it, and it is God who has appointed it. அதை எப்படி நடத்த வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை கர்த்தரே கொடுத்தார். And it is God who gave the rules and the discipline that we are supposed to follow and maintain in that இந்த relationship. மேரேஜுக்கு ஒரு ஆபரேஷன் மேனுவல், அதை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு ஆபரேஷன் மேனுவல் இருக்கணும்னா அது வேத புஸ்தகம் தான். So if there is any operation manual for marriage, it is our holy Bible itself. அது எப்படி குடும்பம் நடத்தணும், எதை செய்யக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக நமக்கு சட்ட திட்டங்களை அது நமக்கு போதிக்கிறது. It teaches all the rules very correctly as what are the things that we are supposed to do and what are the things we are not supposed to do in that relationship. இந்த இடத்துல வேதம் ஒரு புறம் எப்படி மனைவியை நடத்தணும், எப்படி கணவனை நடத்தணும்னு போதிக்கிற அதே வேதம் எப்படி நாம பிசாசானவன் கொண்டு வருகிற இந்த குடும்ப உறவுகளில் வரும் சோதனைகள், வாழ்க்கையில பொய்யான மாயான உறவுகள்லேருந்து நாம எப்படி நம்மை காத்து கொள்ளணும் அப்படி நமக்கு எச்சரிப்பையும் கொடுக்கிறது. So on one side, when the Bible teaches us the way that we are supposed to treat husband and wife, on the other hand it also teaches how we are supposed to keep ourselves away from all the fake or duplicate or immoral relationships that Satan will bring into our life. அதாவது இந்த நீதிமொழிகள்ல படித்தீங்கன்னா அடிக்கடி இந்த இம்மாரல் வுமன், அதாவது ஒழுக்கமற்ற ஒரு பெண், பரஸ்திரீ, இவர்களை குறித்து எப்படி ஒருவர் எச்சரிப்பா இருக்கணும், குடும்ப உறவுகள்லேருந்து வலுவாம தங்களை காத்து கொள்ளணுன்றதுக்கு அநேக எச்சரிப்புகள் இதுல இருக்கு. And especially when you read this Proverbs, you can find many times that immoral woman who is being mentioned many times, that how you are supposed to keep yourself to stray away from that kind of relationships. நல்லா கவனிங்க. Listen carefully. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை தேவன் உருவாக்கி அவர்களை ஒன்று சேர்த்து இணைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the Lord created Adam and Eve, and the Lord united them in marriage and brought them together. அவர்களை இணைத்த பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். When the Lord united them, the Lord blessed them. ஆனால் கர்த்தர் அனுமதிக்காத ஒரு பொல்லாத, பாவமான, மாயையான, ஒரு நல் ஒழுக்கம் இல்லாத ஒரு உறவை பிசாசானவன் இனிமையானதாக நமக்கு காண்பித்தாலும், Though Satan shows a relationship which is not good, which is immoral, which is a fake and duplicate one as a sweet one to us, பிசாசானவனுடைய நோக்கம் இதன் மூலமாக நமக்கு அழிவை கொண்டு வரணும். The motive and purpose of Satan is to bring destruction through this. நீங்க அதை தான் இங்க வாசிக்கிறீங்க பாருங்க. நீங்கள் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துல நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, That's what if you read in Proverbs chapter 5 and verse 14 here, சபைக்குள்ளும் சரி சங்கத்துக்குள்ளும் சரி கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் நான் உள்ளானேன் என்று நீ ஒரு நாள் முறையிட போகிற. And one day you will cry out saying, I was on the verge of total ruin in the midst of the assembly and congregation. அதாவது அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. அவர் சொல்றது என்னன்னா, கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் ஆளானேன். So this word is very deeper. I was on the verge of total ruin. எல்லா தீமையும், of all evil. திரும்பி மீட்டெடுக்க முடியாத தீமை குடும்ப உறவுல நாம சீர்கேடாய் நடக்கும்போது பின்விளைவா வரும். So this kind of ruin or evil will come into our life as a consequence of immoral relationships that we have. இதைதான் யோபு எழுதும்போது, This is what when Job writes, யோபு 20ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களை வாசிப்பீர்களானால், Job chapter 20 verses 4 and 5, துன்மார்க்கரின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரரின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும், அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதிகாலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறியீரோ என்று ஒரு கேள்வி எழுப்புறார். He raises a question saying, Do you not know this of old, since man was placed on earth, that the triumphing of the wicked is short, and the joy of the hypocrite is but for a moment? மாயக்காரனுடைய சந்தோஷம், துன்மார்க்கருடைய கம்பீரம் ஒரு நிமிஷம் மாத்திரம்னு போட்டிருக்கு. It says the triumphing of the wicked and the joy of the hypocrite is just for a moment. அதோட அர்த்தம் என்னன்னா, ரொம்ப குறுகிய கால இன்பம் தான் அதுல கிடைக்கும். It means it is a very short term joy or happiness. ஆனா நீண்ட காலம் வேதனை பின்விளைவாக வரும். But it is pain and agony for a long time. நீங்கள்
ஒழுக்கமான திருமண வாழ்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேயும் துன்பம் வரும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. So if you take a proper or a moral relationship or marriage relationship, and it is an undeniable truth that you have to encounter many kinds of problems and pain in that. பாவத்தினால் வந்த விளைவில் ஒரு அவுட்கம் அதுதான். So that is one of the outcome of sin. பாருங்க, விழுந்து போன மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன? நீ வேர்வை சிந்தி தான் நீ உழைக்கணும், சாப்பிடணும், நீ வேதனையோடு தான் பிள்ளையை பெறணும். இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப். இந்த வேதனை இருக்க தான் செய்யுது. So what is the word that the Lord has given to the fallen man? That you have to sweat and labor, and also you have to give birth in labor pain. ஆனா எல்லா தீமையும் அவன் அனுபவிக்க மாட்டான். கொஞ்சம் தீமை இருந்தாலும் அதுலேயும் நின்று பிடிக்க கர்த்தர் பலன் தருவார். Though there is some evil and some pain in this, the Lord will give him strength to get a hold on to those things. ஆனால் துன்மார்க்கமான உறவுகள், கள்ள உறவுகள், பொய்யான மாயையான உறவுகள், ஒழுக்கமற்ற உறவுகள் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது டோட்டல் ரூயின், எல்லா தீங்குக்கும் அவன் ஆளாக மாறுகிறான். But when an immoral relationship or a fake relationship or a duplicate relationship or a wicked relationship come in the life of a man, he comes to a total ruin. இது எப்படியெல்லாம் பாதிக்கும்ன்றது தான் இந்த பகுதியில் நீங்க வாசிக்கலாம். So here in the scripture portion you can read how it affects us. 9 முதல் 11 வசனங்களை வாசித்தா 4 விதமான அவுட்கம்ஸ், பேட் நெகட்டிவ் அவுட்கம்ஸ், பெயின்ஃபுல் அவுட்கம்ஸ், வேதனையுள்ள பின்விளைவுகளை குறித்து நீங்க பட்டியலை பார்க்கலாம். So when you read from verses 9 to 40, you can read about the bad or evil or painful outcomes of this. நான் முதலாவது பார்த்தீங்கன்னா கனம், உன் கனத்தை இழந்து போயிடுவ. First is that you will lose your honor. இதை தான் நாம் ஆண்டவர் கிருபையினால நேற்றைய தினத்துல நாம் இதை தியானித்தோம். So by grace of God we meditated about this yesterday. எப்படி நாம் கனத்தை காத்து கொள்ள வேண்டும், how are we supposed to retain our கனத்தை இழந்து போகாம நாம் எப்படி பத்திரமா இருக்கணும், how we are supposed to keep and retain your honor that we will not lose. பிரயோஜனமா இருந்தது நான் நம்புறேன். I hope that it was useful to you. honor inside, உனக்குள்ளே கனம் காக்கப்பட வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் கனம் செலுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு கனம் கொடுக்க வேண்டும், தேவனுக்கு நேராக கனத்தை நாம் எழுப்ப வேண்டும். So you have to retain your honor inside, you have to give honor towards each other, you have to give honor outward and also give honor upward to God. இதெல்லாம் நம்ம நேற்றைக்கு கவனித்தோம். We meditated this yesterday. எனக்கு இது வேகமா கடந்து போலானாலும் ஆவியானவர் என்னை ஒவ்வொரு வார்த்தையா தியானிக்க பண்றாரு. Though I want to move away very fast from here, the Holy Spirit wanted me to meditate each and every word here. இதுல ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு இழப்பு இருக்கு பாருங்க. There is one more important loss here. 9ஆம் வசனம் பாருங்க. Verse 9. அவளுடைய வீட்டை விட்டு நீ விலகி வரலன்னா உன் மேன்மையை அந்நியருக்கு நீ கொடுத்து விடுவாய். If you don't move away from her house, you will give your ears to the cruel one. அடுத்தது உன்னுடைய வழிகளை அவளுக்கு நீ தப்பா தூரப்படுத்தாம விட்டுட்டேன்னு சொன்னா உன் ஆயுசு காலத்தை கொடூரருக்கு கொடுத்து விடுவாயின்னு போட்டிருக்கு. So it says first you will give your honor to others and your ears to the cruel one. இது ரொம்ப பயங்கரமா இருக்குது. This is really terrible. இன்னொரு விதமா சொன்னா, in other words, உன்னுடைய ஆயுசு நாட்கள் அல்லது உன்னுடைய வருஷங்கள்ல உனக்கு பாழ் கடிப்பும் உனக்கு வேதனை உண்டாகும். So there will be a ruin, desolation and pain in your ears. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற தியானத்தினுடைய தலைப்பு வீணாய் போன ஆண்டுகள். Today the title of our devotion is wasted years. ஒரு மனிதன் ஒழுக்கமற்ற உறவுகளுக்கு தன்னை அர்ப்பணித்து விடுவானானால், அதுல ஈடுபட்டு விடுவானானால் அவனுடைய கனம், அவனுடைய மரியாதை மாத்திரம் கெட்டு போகாது, அவனுடைய வருஷங்கள் கூட சீரழிஞ்சு போயிடும். If a person involves and commit himself to immoral relationship, it is not only honor that he will be losing, but also he will waste his years. வாழ்க்கையில இழக்க கூடாது கனம், உண்மைதான். So it is an important thing, honor, which we should not lose in our life. இன்னொரு வாழ்க்கையில இழக்க கூடாது என்னன்னா வீணடிக்க கூடாதுன்னு சொல்லுவேன். வீணடிக்க கூடாது என்னன்னா நம்முடைய காலம். And one more thing which you should not waste in your life is your years. நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய செல்வங்கள்ல ஒன்று என்னன்னா நேரம், காலம். I tell you, the most valuable of our assets is time. இதைதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, this is what when you read in Ephesians 5 and verse 17, 15 லிருந்து 16 பாருங்க. 15 and 16. ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். 16ஆம் வசனம்.
Pay careful attention then to how you walk, not as unwise people but as wise, making the most of the time because the days are evil. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை என்ன பண்ணுங்கன்னா பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. Making the most of the time because the days are evil. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வந்து NKJVல வந்து redeem the time, அதாவது நாட்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க அல்லது மீட்டு கொள்ளுங்கன்ற வார்த்தை இருக்கு. In another translation it says as redeem the time because the days are evil. அதாவது நாட்களை வந்து நீங்க மீட்டு கொள்ளணும். எப்படி நீங்க வந்து ஒரு டேஞ்சர்ல இருந்து ஆபத்துல இருந்து ஒருவரை வந்து மீட்டு கொள்றீங்களோ அத போல உங்க நாட்களை நீங்க தான் மீட்டு கொள்ளணும். Like how you redeem a person from a danger, you have to redeem your time. எப்படி ஒரு எரிகிற வீட்டில இருந்து ஒரு பிள்ளையை ஒரு குடும்பத்தை ஒரு தீயணைப்பு படையினர் போய் ரிடீம் பண்றாங்களோ, எப்படி பொருட்கள் எல்லாம் வெளியே சேதமாகாம இழுத்து வெளியே போடுறாங்களோ, அதை போல நம்மை அழிக்கும்படி வருகிற இந்த சோதனைகள், குடும்பத்தினால் வருகிற, குடும்பத்தில் வர்ற ஒழுக்கக்கேடுகளால் வருகிற வருஷங்களுக்கு வர்ற அழிவை வந்து நாம தான் போய் என்ன பண்ணணும்னா அதை மீட்டு கொள்ளணும். Like how firefighters redeem the people, the family from a burning house and the goods from a burning house, similarly we are supposed to redeem that years which is going to be wasted. ஒரு காரியத்தை சொல்றேன், எல்லாரும் நல்லா கவனிங்க. I'll tell you one thing, you have to listen carefully. நமக்கு இருக்கிற காலம் வந்து முதலாவது ஒண்ணு நீங்க விளங்கிக் கொள்ளணும், ஒரு குறிக்கப்பட்ட காலம் தான் நமக்கு இருக்கு. The time that we have is a limited time first. நமக்கு வந்து கணக்கே இல்லாத, முடிவே இல்லாத, அளவே இல்லாத காலம் நமக்கு முன்னால் இருக்குன்னு நம்ம தயவு செய்து கற்பனை பண்ணக்கூடாது. We should never imagine that we have an unlimited time or a lot of time before us. நமக்கு காலம் எப்போ நம்ம கையை விட்டு போக நமக்கு தெரியாது. We don't know when our time will fly away from us. வேதம் சொல்லுகிறது நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட உனக்கு தெரியாதுன்னு சொல்லுது. The Bible says you don't know what will happen tomorrow. ஆண்டவர் நமக்கு எத்தனை வருஷம் வச்சிருக்கிறாரு, எத்தனை நாட்களை வச்சிருக்கிறாரு நமக்கு தெரியாது. We don't know how many years the Lord has kept for us, how many days he has given for us. ஒண்ணு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நமக்கு ஒரு லிமிட்டட் டைம் தான் இருக்கு. We have known one thing very well, that we have a limited time. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிறப்பானால் அன்று முதல் அவனுடைய கிளாக் ஸ்டார்ட் ஆகுது. எதுக்குன்னா அவனுடைய மரண நாளுக்கு நேராக. If a person is born in this world, his clock starts towards his death from that day. வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனும் ஒரு முறை மரிக்கணும், பின்பு நியாய தீர்ப்புல போய் நிற்கணும். So the Bible says any person ought to die once and he has to stand before the judgment. அப்போ நமக்கு முன்னாடி லிமிட்டட் டைம் தான் இருக்குன்றத மறந்துடாதீங்க. So don't forget that we have a limited time before us. அதுலயும் நம்ம குடும்பத்தோட நம்ம செலவழிக்கிற டைம் இன்னும் லிமிட்டட் டைம் தான். And that too, the time that we spend with our family is more limited. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, டெய்லியும் Just imagine your daily. நம்ம குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு நேரம் நம்ம டைம் வந்து நம்ம ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க முடியும்னு பாருங்க, ரொம்ப கம்மி தான். See how much time you can spend with your family members, it is very limited. ரெண்டாவது, இந்த டைம் பத்தி நான் சொல்லணும்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய கையை விட்டு வழுவி கொண்டிருக்கிற, குறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலம்ன்றதை மறந்துடாதீங்க. We should never forget the time that we have is not only a limited time but is also a lessening time which lessens as days goes by. நீங்க எத்தனை பேர் இந்த sand clock அல்லது மணல் கடிகாரத்தை பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. I don't know how many of you have seen the sand clock. இந்த மணல் கடிகாரம்ன்றது என்னன்னு சொன்னீங்கன்னா, மேலையும் கீழையும் ரெண்டு பல்ப் இருக்கும், மேலே வந்து மணல் இருக்கும். அப்படியே அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மணல் வந்து மேலே இருந்து கீழே இருக்கிற கண்டெய்னருக்கு இறங்கி கொண்டே இருக்கும். So this sand clock contains two bulbs, one on the upper side and the other on the lower side, and the sand that is present in that will be lowering to the lower bulb. கொஞ்சம் கொஞ்சமாக அது இந்த காலம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். So it shows your time is actually lessening. நமக்கு இருக்கிற லிமிட்டட் டைம், லெசனிங் டைம், ஒரு வரையறைக்குட்படுத்தப்பட்ட காலம், குறைந்து கொண்டிருக்கிற காலம் தான் நம்ம கையில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு இதை நாம் இழந்து போகாதபடி இதை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். So we have to understand that we have a limited time and lessening time and redeem the time that we have. அதில் விசேஷமாக நம்முடைய உறவுகளில் வந்து நம்ம சரியா இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாகவே இருக்கிற அந்த கொஞ்ச காலம், குறைஞ்சிட்டு இருக்கிற காலத்தை கூட நம்ம வீணடிச்சிருவோன்ற எச்சரிப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Especially if you are not proper with the relationships, then it means that the warning which is given here is that you will also be wasting that lesson and limited time that you have. நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். We have to ask a question. கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல நேரத்தை, என் குடும்பத்தோடு கொடுத்த காலத்தை நான் வீணடிக்கிறேனா? Am I wasting the good time that the Lord has given me to spend with my family? பாருங்க, நமக்கு பணம் இழந்து போயிட்டா கூட பணத்தை திரும்ப சம்பாதிச்சிடலாம். See, if money is lost, we can always regain it. நம்ம ஏதாவது பொருளை இழந்துட்டா கூட அதை திரும்ப வாங்கி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். See, if things are lost, we can always replace it. ஒரு பரீட்சையில நீங்க தோற்று போயிட்டா கூட திரும்ப நீங்க இன்னொரு முறை எழுதலாம். If exams are lost, we can always rewrite it.
ஒரு கட்டடம் உடைஞ்சு போச்சுன்னா திரும்ப அதை கட்டிடலாம். If a building is broken, we can always rebuild it. ஆனால் நேரத்தை இழந்துட்டோம்னு சொன்னா அதை திரும்ப நாம ரீசெட் பண்ணவே முடியாது. But if time is lost, we can never reset it. நமக்கு இருக்கிற இந்த குறுகிய காலம், குறைந்து கொண்டிருக்கிற காலத்தை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள எச்சரிப்பா இருக்கணும். So this limited time, which is lessening rapidly, we should always take time to redeem and gain it. விசேஷமாக Especially, நம்முடைய ஆயுசின் காலத்தை கொடூரர்களுக்கு நாம விற்று போடாதபடி ஒழுக்கமுள்ள வாழ்க்கைகளை வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். we should commit ourselves to live a moral life and relationships so that we may not sell our years to the cruel one. நான் சுருக்கமாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆயுசை, வருஷங்களை எவ்வாறு நம்ம ஆதாயப்படுத்தி கொள்றது, So in short, I am going to speak how to rightly manage the time that the Lord has given us. இப்படி நம்முடைய வாழ்க்கைகள், வருஷங்கள் வீணாய் போகாதபடி எப்படி காத்துக்கொள்றது, How to rightly keep up or retain or manage the time and years which the Lord has given us. முதலாவது ஒரு காரியம், First thing, சங்கீதம் 90 சங்கீதம் 12 வசனம். Psalm 90 verse 12. சங்கீதம் 90:12. Psalm 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். Teach us to number our days that we may gain a heart of wisdom. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. This is a bit different. பொதுவா நாம வயசு அப்படின்னும் போது நம்ம எத்தனை வருஷம் இருக்கிறோம் அப்படின்னா, எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம வருஷங்களை தான் நம்ம பொதுவாக சொல்லுவோம். Generally, when people ask you how many days you are living in this world, we will say in terms of years. நான் இப்போ 20 வயசு 40 வயசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் 20 இயர்ஸாக இந்த உலகத்தில் இருக்கேன், 40 வருஷமா உலகத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நாம கணக்கு எடுக்கிறோம். So when you say 20 years old, I am 40 years old, it means that you are in this world for 20 years and 40 years. ஆனா வேதம் சொல்லுது நம்முடைய வயசை நம்ம வருஷங்களை வச்சு எண்ணக்கூடாதான், நாட்களை வைத்து எண்ணணுமா. But the Bible says you should not measure your time in terms of years but in terms of days. அர்த்தம் என்ன? What does it mean? அது அவ்வளவு அற்பமானது, சொற்பமானது. So it is very meager and very less. அது குறைந்து கொண்டே இருக்கிறது. It is lessening rapidly. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷங்கள் ஓடுறதே இவ்வளவு வேகமா கண்ணுக்கு தெரியுது. So today we can see where years are running very fast. அப்ப அதை விட நாட்கள் எப்படி ஓடுன்னு யோசித்து பாருங்க. So just imagine how days will run. எனக்கு இத்தனை வருஷங்கள் எனக்கு முன்னாடி இருக்கு, இந்த வருஷம் இதை செய்ய போறேன் அப்படின்றத விட நாம முதல்ல நம்முடைய நேரத்தை நம்ம நாட்களை கொண்டு நாம அளவிட நம்ம பழகணும். So rather than saying I have so many years before me, I'm going to do so many things in those so many years, but instead of that we have to take time to measure times in terms of days. கரெக்ட்டா உங்க டைமை மேனேஜ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன நீங்க பண்ணனும்னா, measure your time correctly. நீங்க சரியாக அதை நீங்க அளவீடு செய்யணும். The first way to rightly manage your time is measure your time correctly. அதாவது இங்க பாக்கும்போது வேதத்தின்படி பார்த்தா வருஷங்களின்படி அல்ல, நாட்களின்படி கூட நம்ம மெஷர் பண்ண வேண்டியது அவசியம். But here as you see that we have to learn to measure a time not in terms of years but in terms of days. நீங்கள் யாக்கோபின் நிருபத்துக்கு வருவீர்களானா? If we come to epistle of James 4:14 பாருங்க. 4:14. யாக்கோபு 4:14. James 4:14. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. You know not what shall be on the tomorrow. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? For what is your life? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. It is even a vapor that appeareth for a little time and then vanisheth away. 15ஆம் வசனத்துல Verse 15. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். Instead you should say, if the Lord wills, we will live and do this or that. எப்படி இருக்கு பாத்தீங்களா? How it is? நாட்கள் நாளைக்கு என்ன நடக்க கூட தெரியாதான். We do not know what will be tomorrow. நான் சொல்லுவேன், அதை நம்ம சரியா கணக்கு பார்க்கணும். So we have to measure correctly. ஒவ்வொரு நாளும் நாளை எப்படி நான் செலவழிக்கிறேன்? How am I spending my day each and every day? நாம நிறைய வேளை இயர் பிளான் போடுறோம். Many times we have a year plan. ஆனா ஒவ்வொரு நாளும் நடக்கிறத நம்ம கவனிக்கிறது இல்ல. But we are not noticing things happening every day. இந்த நாளை நான் என்ன செய்தேன்? What did I do today? நாளைக்கு நமக்கு நடக்கிறது தெரியாது. We don't know what will happen tomorrow. ஆனா இன்றைய நாள் நம்முடைய கையில இருக்கு. But today is in your hand. இந்த நாள் நான் எப்படி பிரயோஜனம் பண்ணேன்? How did I make use of today? நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளையும் நம்ம கரெக்டா பிரயோஜனப்படுத்துவோமானால், if you make the right use of every day,
நான் சொல்லுவேன், வருஷத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. We need not worry about years. ஒவ்வொரு நாளும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குமானால் வருஷமும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். If every day is profitable and beneficial, then the years will also be useful and beneficial. நம்முடைய உறவுகளை குறித்து நாம் யோசிக்கும் போது கூட ஒவ்வொரு நாளும் என் உறவுகளை நான் எப்படி காத்துக்கொள்ளுகிறேன். Even when you think in the terms of relationships, how am I maintaining my relationships each day? இந்த நாள் நான் அன்புடன் செய்த செய்கை என்ன? What are the things that I did with my relationships with love? இந்த நாள் என்னுடைய உறவுகளை நான் கசந்து போக பண்ண இந்த நாளை நான் கெடுத்து போட்டேனா? Did I spoil my relationships today with any kind of bitterness? என்னுடைய நேரத்தை நான் வீணாக்கிட்டேனா? Did I waste my time today? என்னுடைய கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு நான் செலவழிக்க வேண்டிய நேரத்தை இன்றைக்கு நான் இழந்து போயிட்டேனா? Did I lose the time that I'm supposed to spend today with my husband or wife or my children? நான் சொல்லுவேன், இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். Actually, we should be very careful in this. ரொம்ப கவனமா இருக்கணும். We should be very careful. ஒவ்வொரு நாளும் என் கையில் இருக்கிற நேரம் என் கையை விட்டு வழுவாதபடி நான் அதை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், மீட்டுக் கொள்ளணும். I should redeem, I should make the most of the time that is in my hand, that I may not slip it away from my hand. மறந்தே போகாதீங்க, உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர் உங்களோடு என்றென்று இருக்க போறதில்லை. Don't ever forget, your husband, your wife, your children, your parents not going to be with you forever. யாருக்கு ஆண்டவர் எந்த நாளை குறிச்சிருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. No one knows what is the date that is being appointed by God for every person. நமக்கே எவ்வளவு நாள் இருக்கு நமக்கு தெரியாது. Even we don't know how many days we have in our hand. நமக்கு இருக்கிற இந்த நிச்சயமற்ற நாட்கள்ல எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன். So in these uncertain days that the Lord has given us, I will make the best of it. இன்னொரு நாள் செய்வேன்னு தள்ளி போடவே கூடாது. I will never procrastinate saying that I will do it tomorrow. இன்றைக்கு ஒரு நன்மை செய்யணுமா, இன்றைக்கு அன்புடன் வாழ வேண்டுமா, இன்றைக்கு நற்கிரியை செய்யணுமா, இன்றைக்கு செஞ்சிடணும். If you want to do something good today, if you want to show some love today, you want to do anything today, you have to do it today. நாளைக்கு உங்களுடையதல்ல. Tomorrow is not yours. அப்போ முதலாவது நீங்க உங்கள் நேரத்தை நீங்க வீணடிக்காம இருக்கணும்னா முதலாவது நீங்க சரியாக அளவிட வேண்டும். First, in order to rightly manage your time, we have to correctly measure our time. இரண்டாவது நான் சொல்லுவேன், Second, I would tell you, யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை பார்ப்பீர்களானால், James chapter 4 verses 13 to 16, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறீர்களே, கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. Come now, you who say, today or tomorrow we will travel to such and such a city and spend a year there and do business and make a profit. You don't even know what tomorrow will bring. முதலாவது சொன்னேன், நமக்கு இருக்கிற காலத்தை சரியாக அளவிட வேண்டும். First, I told you we have to correctly measure our time. இரண்டாவது சொல்லுவேன், Second, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற காலத்துல நாம காலத்தை கையாளுவதை குறித்து தாழ்மையுடன் இருக்க வேண்டும். we should be very careful to be meek with regards to our time. ரொம்ப தாழ்மையா இருக்கணும். We should be very meek. அவர் சொல்லுகிறார் பாருங்க, He says here, நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறவர்களே, கேளுங்க, நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. you who say, today or tomorrow we will travel to such and such a city and spend a year there and do business and make a profit, you don't even know what tomorrow will bring. 15ஆம் வசனத்துல In verse 15, நீங்க அதுக்கு பதிலா என்ன சொல்லணும்னா, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். instead you should say, if the Lord wills, we will live and do this or that. 16ஆம் வசனத்துல, Verse 16, இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்குன்னு போட்டிருக்கு. but as it is, you boast in your arrogance, all such boasting is evil. என்னவா? What is it? நம்முடைய நாட்களை குறித்து நம்ம பெருமை பாராட்டக்கூடாதான், நம்ம அதை வைத்துக்கொண்டு மேன்மை பாராட்டக்கூடாதான், அதை நினைத்து தாழ்மையா இருக்க வேண்டும். We should not boast about our time and years, but we should be very humble in regard to our time. ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற நாட்கள்
எனக்கு அறியாத நாட்கள். Lord, the days that you have given are not known to me. நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு கூட எனக்கு தெரியாது. I don't know what I will be doing tomorrow. ஆகவே நான் என்னுடைய பலத்தை வைத்துக்கொண்டு என் சத்துவத்தை வைத்துக்கொண்டு நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்லி மேன்மை பாராட்டுவேனானால் அந்த மேன்மை பாராட்டல் பிரயோஜனம் இல்லாதது. If I boast about my strength and power and might and say that I will do this and that tomorrow, it means that I am boasting, which is very evil. லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 16 முதல் 20 வசனங்கள்ல ஒரு ஓமானத்தை இயேசு சொன்னார். And in Luke chapter 12 verses 16 to 20, Jesus told a parable. ஐஸ்வரியமுள்ள ஒரு மனுஷனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. A rich man's land was very productive. அவன் உடனே சொன்னான், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்க இடம் இல்லையே. So he thought to himself, what shall I do since I don't have anywhere to store my crops? அவன் சொன்னான், நான் இப்போ ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடிப்பேன், அதை பெரிதா கட்டி நான் விளைந்து வந்த தானியங்களையும் பொருட்களையும் சேர்த்து வச்சுட்டு ஆத்துமாவை பார்த்து சொன்னானா, அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைத்திருக்கிறேன். And I will do this, he says, I will tear down my barns and build bigger ones and store all my grain and my goods there. Then I'll say to myself, you have many goods stored up for many years, take it easy, eat, drink and enjoy yourself. அநேக வருஷங்களுக்கு அநேக பொருளை சேமிச்சிட்டாராம். He has gained or stored up many goods for many years. என்ன தைரியம் பாருங்க அவருக்கு. See how much guts he has. நிறைய வருஷம் நான் இருப்பேன். I will live for many years. ஆகவே நீ என்ன செய்யலாம்? Therefore what can you do? இளைப்பாறலாம், You can take rest, புசிக்கலாம், you can eat, குடிக்கலாம், you can drink, நல்ல பூரிப்பா இருக்கலாம். and you can enjoy yourself. தேவன் அவனை பார்த்து என்ன சொன்னாரு? What did the Lord say to him? 20ஆம் வசனத்துல, Verse 20, மதியேடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் கேட்டாராம். he asked, you fool, this very night your life is demanded of you, and the things you have prepared, whose will they be? நிறைய வேளையில உறவுகளை குறித்து நம்ம நினைக்கிறோம், நமக்கு நிறைய வருஷம் இருக்கு, நம்ம நிறைய மாசம் நமக்கு இருக்கு, நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். Many times in connected to our relationships, we think that we have many months and many years with us, so that I can do this and that. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு, அவங்க அன்பை தெரிவிப்பதற்கு, அவங்க நற்கிரியை செய்யறதுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. And many people also think that in order to build our relationships, in order to do good, in order to show their love, they have more years and time. என்னுடைய மனைவியோட, என் கணவனோட, பிள்ளைகளோட செலவழிக்கலாம் நிறைய டைம் எனக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. They think I have more time to spend with my wife, my husband and my children. இந்த நாட்கள்ல இந்த கொரோனா வந்துச்சு பாருங்க. In the last days when we had this corona, அதன பரிதாப கதைகள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்கள்ல இருந்து பார்த்து முடிக்கணும் செய்யணும்னு நினைச்ச நிறைய பேர் அவங்க கற்பனைகளும் உதிக்கலை. 2020 2021 அவங்க லைஃப் முடிஞ்சிடும் அப்படின்றத யாருமே கற்பனை பண்ணவே இல்லை. We heard about many pathetic incidents that happened. Many people who had so much of dreams and they thought they have so much years and time to do many other things and achieve many things in their life. They never even imagined that they will end up their life in 2020 and 21. சில மரணங்கள்லாம் தாங்கொண்ணாத துக்கத்தை கொடுத்துருச்சு. Certain death really gave us unbearable pain. அவங்களுக்கு எத்தனை கனவுகள் இருந்திருக்கும், they would have had so many dreams, எத்தனை ஆசைகள் இருந்திருக்கும், how many desires they would have எத்தனை had, திட்டங்கள் போட்டிருப்பாங்க, how many plans they would have plotted. ஆனா அந்த வருஷம் அவங்க முடிவாங்கன்னு அவங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. They would have never imagined that they will end their life in that year. ஒரு நாள் நம்ம பெருமைப்படக்கூடாது, நம்ம காலம் நிறைய இருக்கு, நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு இல்லை. We should never boast at any cost that I have so much of time before me, I can do this and that. இன்றைக்கு நல்ல நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இன்றைக்கு நான் என் குடும்பத்தை நான் பராமரிக்க, நேசிக்க, அன்பு கூற, அவர்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்ய, நான் இன்றைக்கு செய்ய வேண்டியதை நான் தாமதிக்காம செய்யணும். So this is the day that the Lord has made, which is a good day. So whatever I want to do, either love or give support or take care, whatever I want to do, let me do today without any delay to my family. நாளைக்கு கொடுப்பேன், நாளைக்கு கவனிப்பேன், நாளைக்கு பராமரிப்பேன், நாளைக்கு அன்பு காட்டுவேன், அடுத்த வருஷம் அப்படி செய்வேன், இது வேண்டாம். Not tomorrow I will show you love, tomorrow I will do this, tomorrow I will take care, tomorrow I will support, next year I will do this, not that way. இன்றைக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. Do what you're supposed to do today itself. ஒரு பக்கம் செய்ய வேண்டிய நன்மையை இந்த நாளுக்குரியதை செய்யணும்னு நான் சொல்ற அதே வேளையில, when I say on one side which you are supposed to do the good thing that you're supposed to do today itself, இன்னொரு பக்கம் ஒரு எச்சரிப்பு இருக்கு. and there's a warning on the other side. நாம பொல்லாத உறவுகள், கபடான உறவுகள், தேவையில்லாத உறவுகள், தேவனுக்கு பிரியமில்லாத உறவுகளை நம்ம வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டு நான் ஒரு மாசத்துல விட்டுருவேன்,
ஒரு வாரத்துல விட்டுருவேன், நான் ஒரு வருஷத்துல நான் மாறிடுவேன் சொல்றதும் பெரிய ஆபத்து. And it is also a great danger when you give room and when you allow for immoral relationships, fakes and duplicate relationships and other wicked relationships in your life, and you say that I will give up, I will leave this relationship in 1 month or 1 year or few days. சில பேர் சொல்றதை கேட்டிருக்கேன். I've heard people saying this. ஏம்மா நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, See, you don't disturb me. என்ன நான் செய்யற தப்புன்னு எனக்கு தெரியுது. I know what I'm doing is wrong. நான் உன்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை நான் விரும்பிட்டேன். I have loved another girl, leaving you behind. ஆனா நீ கவலைப்படாத, But you don't worry about எனக்கு it. கொஞ்சம் டைம் கொடு. You give me some time. நான் என்ன பண்ணுவேன்னா இன்னொரு 1 இயர்ல எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட இனிமேல் உண்மையா இருப்பேன். In another 1 year, I will settle everything right and then I will be faithful to you. இவங்களுக்கு என்ன தைரியம் தெரியுமா? You know what is their guts? 1 இயர் என் கையில இருக்கு, I have 1 year in my hand. எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன். I will set right everything. என் துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு 6 மாசம் இருக்கு. I have 6 months to come out of my wicked life. வேதம் சொல்லுது, The Bible says, இன்றைக்கு ராத்திரி உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமா, நீ என்னப்பா செய்வ? this very night if your life is demanded of you, what you will do? உன் வாழ்க்கை ஒரு புகையை போல இருக்கப்பா. Your life is like a smoke or vapor. இன்றைக்கு நடப்பது நாளைக்கு தொடருமான்னு உனக்கு தெரியாது. You don't know what happens today will continue tomorrow. எந்த நிச்சயமும் கிடையாது. You don't have any assurance. பாவத்தை விட்டு விலகணுமா, துன்மார்க்கத்தை விட்டு விலகுமா, ஒழுக்கமற்ற வாழ்க்கையை விட்டு விலகணுமா, இன்றைக்கு விலகு. If you have to depart from evil, if you have to depart from sin, if you have to depart from immoral relationships, depart today. அதற்கு நாட்களையும் நேரத்தை இழுத்து கொண்டு போகாத. Don't drag or pull days and time for that. உன்னுடைய நாட்களை குறித்த ஒரு தாழ்மை உனக்கு இருக்க வேண்டும். You should be meek and very careful to be meek about your time. நாளைக்கு என்னுடையது கிடையாது. Tomorrow is not mine. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், If you hear his voice today, வனாந்தரத்திலே கோபம் மூட்டினது போல் நீங்க கோபம் மூட்டாதீங்க. don't anger the Lord as you anger the Lord in wilderness. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். Today is a day of salvation and today is a day appointed day. இன்றைக்கு விட வேண்டியதை விட்டுருங்க. You have to live the things that you're supposed to live today. இன்றைக்கு மாற வேண்டியதை மாறுங்க. Change the things that you want to change today. இன்றைக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. Do today what you want to do today. இன்றைக்கு கையிலே கர்த்தர் கொடுத்த நாளை பிரயோஜனப்படுத்துங்க. Make the best of time which the Lord has given you today. எப்படி நம்முடைய நாட்களை பிரயோஜனப்படுத்துறது? How to rightly manage your time that God given us. துன்மார்க்கத்திலேயும் பொய்யான மாயையான ஒழுக்கமற்ற உறவுகளின் நடுவில் நம்முடைய வருஷத்தை நம்ம இழக்காம எப்படி இருக்கிறது? How to not waste our years and time amidst this immoral relationship and wicked relationships. முதலாவது உங்க காலத்தை முதலாவது அளக்கிறதுக்கு சரியா பழகுங்க. First, learn to correctly measure your time. வருஷங்களால் அல்ல, ஒவ்வொரு நாளையும் நீங்கள் பொன் போல கருதி அதை அளந்துருங்க. Not in terms of years, but you have to consider each and every day as golden days and measure it properly. ரெண்டாவது நான் சொல்லுவேன், Second, I would tell you, நீங்க சரியா அளவீடு செய்கிறது மாத்திரமல்ல, உங்கள் நாட்களை குறித்த ஒரு தாழ்மை உங்களுக்கு இருக்கணும். not only measuring it correctly, but you should be careful to be meek with regard to your time. நமக்கு ரொம்ப நாள் இருக்கின்ற பெருமை கொண்டற கூடாது. We should not have a pride that we have more days with us. நமக்கு எவ்வளவு காலம் நம்ம நினைச்ச அளவுக்கு நம்ம இழுத்துட்டு போலாம் நினைக்க கூடாது. Don't think that you can drag as many days as you want. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. கடைசியா நான் சொல்லுவேன், At last I would tell you, நம்முடைய வருஷங்களை துன்மார்க்கத்துல அல்லது பொய்யான மாயான உறவுகளை இழந்து போகாம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம், the third thing that we're supposed to do, that we may not waste our years in immoral thing or fake and duplicate relationships. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 இருந்து 17 பாருங்க. Ephesians 5 verses 15 to 17. எபேசியர் 5 15 இருந்து 17. Ephesians 5 15 to 17. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடமாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Pay careful attention then to how you walk, not as unwise people, but as wise, making the most of the time, because the days are evil. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. Make the most of the time. எப்படி பிரயோஜனப்படுத்தணும்? How to rightly manage our time? இந்த 5ஆம் அதிகாரத்துல நீங்க பார்ப்பீர்களானா, If you read in this chapter 5, நீங்கள் முதலாம் வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டா, how does verse 1 start? நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல
தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருங்க. Therefore be imitators of God as dearly loved children. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்க. And walk in love as Christ also has loved us and had given himself for us an offering and a sacrifice to God for a sweet smelling savor. மேலும் பரிசுத்தவான்களுக்கு 3ஆம் வசனம், பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகியவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. Verse 3 says, but fornication and all uncleanness or covetousness, let it not be once named among you as becometh saints. இதுல முக்கியமான ஒரு வார்த்தை இங்க இருக்கு. There's an important word here. காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க, இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் செய்யாதீங்க, இப்படி எல்லாம் பட்டியல் போடுறதுக்கு ஆரம்பம் என்ன அப்படின்னு கேட்டா, What is the beginning for all this list that is given to make the best use of your time? தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருங்க. Be imitators of God. அதாவது இன்னொரு விதமாய் சொன்னால், In other words, உங்கள் வருஷங்களை பாவத்திற்கும் ஒழுக்கமற்ற வாழ்க்கைக்கும் இழந்து போகாமல் இருக்க மூன்றாவது நீங்க கவனிக்க வேண்டியது முக்கியமான காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடக்கை, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இயேசுவோடு நாம ஒப்பிட்டு அவருடைய மாதிரியின்படி நாம் வாழ்வோமானால் நம்முடைய காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்துவோம். in order to rightly manage our time and not waste our years, we have to consistently model after, match with and mirror with Jesus. அவர்தான் நமக்கு மாதிரி. He is our example. அவர் எப்படி தன்னுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டார்? How did he make use of his time? பாவத்திற்கு அல்ல, Not to sin, அவர் பரிசுத்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். but he committed himself to holiness. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவரை போல அன்பு, Here when you read, love like him, அவரை போல தூய்மை, holiness like him, பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற வேசித்தனம் மற்ற எந்த அசுத்தமும் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. and fornication and all uncleanness or covetousness should not be named among you. 5ஆம் வசனத்துல விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. Verse 5 says, for this ye know that no whoremongers nor unclean person nor covetous man who is an idolater hath any inheritance in the kingdom of Christ and of God. 6ஆம் வசனம், Verse 6, இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். let no man deceive you with vain words, for because of these things cometh the wrath of God upon the children of disobedience. அவர்களுக்கு பங்காளிகளாய் இராதிருங்கள். Be not ye therefore partakers with them. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். For you were sometimes darkness, but now are you light in the Lord, walk as children of light. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, உலக மக்கள் அவங்க ஒரு மாதிரியை பின்பற்றி அவங்க போறாங்க. So it means this worldly people have a model and they follow that model. இங்க பாருங்க, நிறைய பேர் ஒழுக்கமற்ற வாழ்க்கைகளை வாழ்வதற்கு துணிச்சல் கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இதை போன்ற ஒழுக்கமற்ற வாழ்க்கைகளை வாழ்ந்து இந்த உலகத்துல காலத்தை கடத்துகிற எத்தனையோ பேர் அவங்க அனுதினமும் பார்க்கறாங்க. One of the reason why people have guts to lead an immoral life and fake relationship is because there are other people who left a model in this world who lived in this immoral way. இவர்கள் இந்த ஒழுக்கமற்றவர்கள் அவர்களுக்கு மாதிரியா இருக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த ஒழுக்கமற்ற வாழ்க்கையை நடத்துவதற்கு அவங்க ஆலோசனை கொடுக்கறாங்க, அவங்க ஊக்குவிக்கறாங்க, துணை போறாங்க. These immoral people not only remain a model to them, but they also give counsel, they also support them and they also guide them to lead a immoral life. இதெல்லாம் பார்த்துட்டு ஓஹோ அவங்களே வாழ்றாங்கன்னா நம்மளும் செய்யலாம். So having seen this, we think that so when they can live that life, we can also live the same life. சில பேர் உங்க ஆபீஸ்ல இருப்பாங்க. There might be some people in your office. உங்க வேலை ஸ்தலத்துல இருப்பாங்க. In your workplace you can find some people. உங்களுடைய ஏரியால இருப்பாங்க. You can find some people in your area. உங்க குடும்பத்தார்லயே இருப்பாங்க. Even you can find such people in your family. இந்த மாதிரி பொல்லாத வாழ்க்கைகளை நடத்திட்டு எதுமே நடக்காதது போல நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரிவாங்க. They live an immoral and wicked life and appear and seem as if they live a good life. ஆனா உங்களுக்கு நான் தாழ்மையா சொல்றேன். But I tell you humbly, நம்முடைய மாதிரி இந்த உலகம் அல்ல. Our model is not this world. நம்முடைய மாதிரி அந்தகாரத்துல பாவத்துல வாழ்ற மக்கள் அல்ல. Our model is not the people who live in darkness. நம்முடைய மாதிரி இயேசு கிறிஸ்து. Jesus is our model. அவர்தான் நமக்கு மாதிரி. He is our example.
example. அவரை நாம பின்பற்றுவோமானா If we follow him, இந்த பொல்லாத உறவுகள், கள்ள உறவுகள், மாயமான உறவுகள், துணிகரமான ஒழுக்கமற்ற உறவுகளுக்கு நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். we will never give room for this kind of immoral relationships, fake and duplicate and wicked relationships. நாம் அவரை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to follow him. நான் சொல்லுவேன், அவரை நாம பின்பற்றுவோமானால், I tell you, if we follow him, அவருடைய ஒழுக்கத்தை நாம் பின்பற்றுவோமானால், if we follow his morality, அவருடைய பரிசுத்தத்தை பின்பற்றுவோமானால், if we follow his holiness, நான் சொல்லுவேன், நாம இந்த வாழ்க்கைக்கு, பொல்லாத வாழ்க்கைக்கு, இந்த மாயமான ஒழுக்கமற்ற வாழ்க்கைக்கு நாம் இறங்க துணிய மாட்டோம். we will never get or have guts to go to this kind of immoral relationships or wicked and fake relationships. நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. We should never say about our life, எனக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வருஷங்களை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, I have wasted all the good years that the Lord has given me. எனக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல மனைவியோடு, கணவனோடு, பிள்ளைகளோடு, பெற்றோரோடு நான் நல்லா அனுபவிக்க வேண்டிய வருஷங்கள் எல்லாம் நான் நாசம் பண்ணிட்டேனே. I have wasted the years that I am supposed to spend with my family, with my wife and husband and children. I wasted those years in my life. ஆண்டவர் எவ்வளவு எனக்கு இரக்கமா இருந்து லைஃபை கொடுத்தாரு. How much the Lord was merciful to me and he gave me this life. நான் திரும்பி பார்த்தா என் இயர்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேனே. When I look back, I see all my years are wasted. இந்த டைம்ல நான் எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கலாம். I could have done so many good during this time. எவ்வளவோ அன்பா இருந்திருக்கலாம். I might be so loving during this time. எவ்வளவோ பாசமா இருந்திருக்கலாம். I could have been so caring during this time. எவ்வளவோ நல்ல வார்த்தைகளை பேசி இருக்கலாம். I would have spoken so many good things during this time. குடும்பத்தை இன்னொரு உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போயிருக்கலாம். I could have brought my family to a higher step. இப்படி என்னையே நாசமாக்கி என் குடும்பத்தை நாசமாக்கிட்டேனேன்னு பின்னால் நான் வருத்தப்படக்கூடாது. We should never regret later that I myself wasted my life and also wasted my family. எவ்வளவு ஆலோசனை கேட்டா கூட என் செவியை சாய்க்காததுனால கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே அப்படி நம்ம கடைசியில சொல்லக்கூடாது. We should never say at the end that I did not obey the voice of my teacher, never incline my ears to those instructed me, and therefore I am at the verge of total ruin. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். Today the Lord is speaking with us. நம்முடைய வாழ்க்கையை அல்லது நம்முடைய மேன்மையை அந்நியருக்கும், நம்ம ஆயுசு காலத்தை கொடூரர்களுக்கும் நாம கொடுத்து விடக்கூடாது. We should not give our honor to others and our ears to the cruel one. ஆண்டவரே, Lord, என் வருஷங்களை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தார். give me grace to preserve my years, Lord. எனக்கு கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தார். Lord, give me grace to make the best use of my time that you have given me. ஜெபத்தோடு இன்றைக்கு நாம இந்த தியானத்தை நாம கவனிப்போம். Let us listen to this devotion with that prayer. ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவார். May the Holy Spirit continue to speak with us. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our merciful and gracious Father, we thank you, Lord. எங்களுக்கு வாழ்நாட்களை கொடுக்கிறது நீர்தான். Lord, it is you who gives us lifetime. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற வாழ்நாட்கள் அதிகம் அல்ல, அது புகையை போல கடந்து போகிறது. Lord, the lifetime that you have given us is not much, Lord, but it is like a vapor, Lord. நாளைக்கு நடப்பது என்னதென்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. Lord, we don't know what happens tomorrow, Lord. எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த குறைந்த வாழ்நாட்களை எங்கள் குடும்பத்தோடு உண்மையாகவும் உத்தமமாகவும் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். Lord, in this limited time that you have given us, give us grace to live a faithful life and a moral life, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற குறைந்து கொண்டே இருக்கிற இந்த காலத்துல ஆண்டவரே, பிரயோஜனமானவைகளை செய்து எங்கள் குடும்பத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நிறுத்துவதற்கு ஆண்டவரே நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க கிருபை தாரும். Lord, in this lessening time that you have given us, Lord, give us grace to be meek, Lord, and also present our family before you with that meekness. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு நாங்கள் துரோகம் செய்யாதபடி, ஆண்டவரே, எங்கள் மனைவிக்கு கணவனுக்கு துரோகம் செய்யாதபடி, பிள்ளைகளுக்கு துரோகம் செய்யாதபடி, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக, நீதியாக, ஒழுக்கமுள்ளதாக இருக்க எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து எங்கள் நாட்களை பிரயோஜனம் பண்ணிக்கொள்ள கிருபை தார். Lord, protect us and fence us around that we may not deal treacherously with our family, with our wife or husband, our children and family, Lord, but live a holy life, and Lord, that we may be holy before you and make use of the time that you have given us. எங்கள் வாழ்க்கையில் உள்ள காலங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள, ஆண்டவரே, இதை மீட்டுக் கொள்ள, பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தார். Lord, give us grace that we may redeem the time that you have given us, make the most of the time that you have given us, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென்.